வீடியோல நம்ம பார்க்க போறது 11th பிசிக்ஸ் கான்செப்ட்ல இருந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ 11th பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. கிளியர், அதோட வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ரைட். ஸோ இங்க நம்ம பார்க்க போறது எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லெசன் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் தெரியறதுக்கு முன்னாடி முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது டைமென்ஷனுக்கும் யூனிட்டுக்கான வித்தியாசம் என்ன, டைமென்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம், அதை வச்சு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ டைமென்ஷன் யூனிட் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், பால் வாங்குறோம்னு வைங்க. என்ன சொல்லுவீங்க? கடைக்காரன்ட்ட போய் அண்ணா பால் கொடுங்கன்னா எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்பாரு. கரெக்டா? ஸோ குவான்டிஃபை பண்றோம். குவான்டிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் யூனிட். 5 லிட்டர், 7 லிட்டர், 1/2 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி, கிளியரா? 1 கிராம் தங்கம், 2 கிராம் தங்கம்னு எவ்வளவு வாங்குறோம்னு குவான்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் யூனிட். இந்த யூனிட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த ரெஸ்லின் கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வெயிட் இப்படி போட்டிருப்பாங்க, எல்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க, பவுண்ட்ஸ். ஸோ அவங்க யூனிட்ஸ் வந்து பவுண்ட்ஸ். நீங்க இந்த காத்தடைக்க போனீங்க அப்படின்னா ப்ரெஷரோட யூனிட் பிஎஸ்ஐன்னு இருக்கும். 30 பிஎஸ்ஐ, நம்ம 35 வைங்க, ஃப்ரண்ட்ல 35, பின்னாடி 40ன்னு காத்துக்கு அளவு சொல்லுவோமே, ரைட், பெட்ரோல் பல்க்ல. ஸோ அந்த பிஎஸ்ஐ அப்படிங்கிறது ப்ரெஷர் பர் ஸ்கொயர் இன்ச்சஸ். நம்ம யூஸ் பண்ற எஸ்ஐ யூனிட், நம்ம யூஸ் பண்ற யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ப்ரெஷரோட யூனிட். ரெண்டுமே ப்ரெஷர் தான். ஸோ ரெண்டுமே ப்ரெஷரை தான் குறிக்குது. ஆனா இங்க யூனிட் பிஎஸ்ஐ, இங்க யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம மாச கேஜில சொல்லுவோம், 5 கிலோ 6 கிலோன்னு சொல்றோமே. ஸோ எல்பி பவுண்ட்ஸ்லயும் இருக்கு. அப்ப யூனிட் லொகேஷனுக்கு லொகேஷன், சில லொகேஷன்ல இப்போ எல்லாரும் எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். கரெக்டா? இப்போ ஹைட்டே எடுத்துக்கீங்களா. இப்போ என் ஹைட்டை கேட்டீங்க அப்படின்னா நான் 6 ஃபீட் அப்ராக்சிமேட்லி 2 அப்படின்னு சொல்லுவேன். 6 ஃபீட் அண்ட் 2 இன்ச்சஸ். ஸோ அப்போ இது நம்ம ஜென்ரலா வந்து ஒரு வீட்டோட டேங்கோட அளவு கேட்குறோம், இல்லை ஒரு வீட்டோட ரூம் சைஸ் கேட்குறோம், ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லுவோம். கரெக்டா? ஸோ 6க்கு 10 அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட்லேயே சொல்றோம். ஸ்கொயர் ஃபீட் தான், 6 அடி 10 அடின்னு சொல்லுவோம். கிளியரா? அடுத்தது வருவோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு நோட்டோட லெங்க்த்தை மெஷர் பண்றேன். ஜென்ரலா நான் அதை மீட்டர்ல சொல்லுவேன், இல்ல சென்டிமீட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். 15 சென்டிமீட்டர். ஏன்னா ஸோ இது எல்லாமே லெங்க்த்தை தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனா வேற வேற யூனிட்டா இருக்கு. ஸோ இப்படி யூனிட்ஸ் மேபி மாறுபடலாம். ரைட், லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி. இங்க இருந்து இப்போ நான் எங்க ஒரு நாகர்கோயிலுக்கு போறேன் சென்னையில இருந்து அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 650 கிலோமீட்டர்னு நான் சொல்றேன். 670 கிலோமீட்டர்னா கிலோமீட்டர்ல யூஸ் பண்றேன். அங்க நான் குவான்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற யூனிட் கிலோமீட்டர். கிலோங்கிறது ஆப்வியஸா தௌசண்ட்ஸ், பட் ஸ்டில் வேரி ஆகுது. மீட்டர் யூஸ் பண்றோம், சென்டிமீட்டர் யூஸ் பண்றோம், கிலோமீட்டர் யூஸ் பண்றோம். இது எல்லாமே நம்ம குவான்டிஃபை பண்ணும்போது யூஸ் பண்றது தான். பட் டைமென்ஷன் அப்படிங்கிறது எந்த பிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ் ஆகுது, சரியா? இட் ஒன்லி டாக் அபவுட் விச் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் பீயிங் இன்வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள், மாசை பத்தி பேசுறோமா, லெங்க்த்தை பத்தி பேசுறோமா, டைமை பத்தி பேசுறோமான்னு. இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்ட் யூனிட்ஸ் படிச்சிருப்போம். கிளியரா? ஸ்டார்டிங்லேயே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்ட் யூனிட்ஸ் படித்தோம். இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது 7 லெங்க், மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கரண்ட், 1 2 3 4 5 6 லூமினஸ் இன்டென்சிட்டி. இப்படி இந்த 7 வந்து ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ். கரெக்டா? இதை நம்ம மெஷர் தான் பண்ணி ஆகணும். இதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் பாக்கி எல்லாமே. இப்ப ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெங்த் இன்டு லெங்த், அதாவது ரெண்டையுமே லெங்த்தோட மெஷர்மெண்ட் தான். லெங்த் இன்டு பிரெத்ன்னு சொல்லுவோம் ரெக்டாங்கிளுக்கு, ஏ இன்டு ஏன்னு சொல்லுவோம் ஸ்கொயருக்கு. பட் அது ரெண்டுமே லெங்த் டைமென்ஷன். டைமென்ஷனா பேசுறேன், சரியா? 2 டைமென்ஷன். வால்யூம்னா எல் இன்டு எல் இன்டு எல், மூணுமே லெங்த் டைமென்ஷன். டென்சிட்டி எடுத்துக்கோங்க, மாஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம் ஆல்ரெடி டெரைவ்டு, மாஸ் ஃபண்டமெண்டல், ஸோ டென்சிட்டி அகைன் டெரைவ்டுல வரும். இப்படி எனக்கு இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் அதுல இருந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த பிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்றது தான் டைமென்ஷன்ஸ், சரியா? இதுல ப்ரிடாமினண்டா நம்ம இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். எம்எல்டி, எம்எல்டி, எம்ங்கிறது மாஸ், எல்ங்கிறது லெங்த், டிங்கிறது ஹைட். இந்த 3ஐயும் வச்சு நம்ம எப்படி ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும்
ரைட். இப்போ ஒரு புதுசா ஒரு எக்யூப்மெண்ட்டோ, ஒரு மிஷினோ கண்டுபிடிச்சிருக்கோம். அது நெறைய ஃபேக்டர்ஸ டிபெண்ட் பண்ணியிருக்கும். யார் யார டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறத என்னால எக்ஸ்பெரிமெண்டலா ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே இது மாஸ் சார்ந்திருக்கு, லெங்த் சார்ந்திருக்கு. இப்ப அத எந்த மாரி ரிலேட்டபிள்ல இருக்கு? ஸ்கொயரா, கியூபா, ரூட்டா, இன்வெர்ஸா? இத என்னால நேரோ டவுன் பண்ண முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரு 3 சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வில் கோ அஹெட் வித் தி டைமென்ஷனல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற சம் பாத்தீங்கன்னா இருக்க ஒரு சம் தான். தி டைம் பீரியட் the time period of a simple pendulum time period t of a simple pendulum depends upon right யார சார்ந்து இருக்குன்னு கொடுக்குறாங்க depends upon L the length of the pendulum M the mass of the bob right பாபோட மாஸ் பாப் the builder கிடையாது then G acceleration due to gravity இத சார்ந்து இருக்கு டெவலப் ரிலேஷன்ஷிப் இவங்க கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு 2πன்னு சில கொஸ்டின்ல கொடுப்பாங்க சில கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த சம்ம நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்க்க வேண்டியது யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா கரெக்டா ஸோ வந்து இப்போ நீங்க ஒரு பிரியாணி தான் சமைக்கிறீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வைப்போம் கரெக்டா சர்க்கரை தேவைப்படாது உப்பு தேவைப்படலாம் மசாலாஸ் தேவைப்படும் அரிசி சிக்கன் பிரியாணினா சிக்கன் ஸோ இந்த மாதிரி தேவையான பொருட்கள்ங்கிற மாதிரி எனக்கு இந்த வேல்யூஸை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு முதல்ல இன்வால்வ் ஆகிறது யாரெல்லாம் அப்படிங்கிறது தெரியணும் ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டைம் பீரியட் தென் லெங்த் மாஸ் கிராவிட்டி இப்படி 4 பேர் சரியா நாங்க 4 பேர் எங்களுக்கு பயமே கிடையாதுன்னு காக்கா காக்கையில வந்த மாதிரி இங்க ஒரு 4 பர்சன் இருக்காங்க அந்த 4 பர்சன்ங்கிறது இங்க பிசிக்கல் குவான்டிட்டி 4 பிசிக்கல் குவான்டிட்டி இந்த 4 குவான்டிட்டியில நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் அகைன் இது காக்க எக்ஸாம்பிளுக்கே வந்தோம்னா அதுல சூர்யா கெத்தா இருப்பாங்க ஹீரோ கேரக்டர்னால 4 பேர் கூட இருக்கிற 3 பேர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா வரும் அதே மாதிரி இங்க 4 பேர்ல ஒருத்தரை தான் நம்ம ப்ரிடாமினா எடுக்க போறோம் அவரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அவர் தான் மற்றவங்களை சார்ந்து இருக்காரு ஸோ இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல வி கால் இட் அஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் சரியா டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் இது வந்து அவங்கள சார்ந்து இல்லை இவங்கள சார்ந்து தான் அவங்க இருக்காங்கங்கும் போது இதுதான் எனக்கு ப்ரிடாமினன்ட் இதை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் ஸோ டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஸோ டிபெண்ட்ஸுங்கும் போது ப்ரொபோஷனல் ஈக்குவல் டு போட முடியாது ஏன்னா அது டிபெண்ட்ஸ்னா சார்ந்து இருக்குன்னு சொல்றமே தவிர டபுளா இருக்கா ட்ரிபிளா இருக்கா இன்வர்ஸா இருக்கா ஸ்கொயர் கியூப் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அது சார்ந்து இருக்கு அப்ப நான் டிபெண்ட்ஸ்ங்கிறனால ப்ரொபோஷனல் போடுறேன் ப்ரொபோஷனல் டு யாரெல்லாம் சார்ந்து இருக்கு லென்த் ஆஃப் த பெண்டுலம் மாஸ் ஆஃப் தி பால் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதோட நொட்டேஷன் அதாவது என்ன எக்ஸ்போனன்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாதனால இதுக்கு நான் ஏ பி சின்னு பவர் கொடுத்துருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எப்பவுமே ப்ரொபோஷனல் இருந்தா என்ன பண்ணுவோம் அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம் யாரை வச்சு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு ஸோ டி ஈக்குவல் டு கே எல் பவர் ஏ எம் பவர் பி ஜி பவர் சி லவ் வில் யூஸ் தி டைமென்ஷன் ஸோ டைமென்ஷன்ஸ் எனக்கு தெரியணும் ஸோ டைமென்ஷன்ஸை ப்ராப்பராக படிக்கணும் பட் டைமென்ஷனை மனப்பாடம் பண்ணாதீங்க ராதர் யூனிட்டை மனப்பாடம் பண்ணி யூனிட்ல இருந்து டைமென்ஷன் கொண்டு வரது தான் புத்திசாலித்தனம் ஸோ டைம் பீரியட் அப்படிங்கிறது டைம் டேக்கன் தான் கரெக்டா டைம் பீரியடுங்கிறது டைம் ஸோ டைமோட டைமென்ஷன் என்ன டைமோட டைமென்ஷன் வந்து யூனிட் செகண்டு ஸோ டைமென்ஷன் வந்து செகண்டுக்கு எம்எல்டி டி யூஸ் பண்ணுவோம் அடுத்தது லெங்க் ஸோ லெங்த்தோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லெங்த்துக்கு யூனிட் மீட்டர் அப்போ டைமென்ஷன் எல் டப்புனு எம் மீட்டர்ல இருக்கனால எம் டைமென்ஷன் போடுவாங்க சில பேர் போட்டு பார்த்துருக்கேன் ஸோ பி வெரி கேர்ஃபுல் லெங்த் வந்து டைமென்ஷன் அடுத்து மாஸ் மாஸ் எம்முக்கு டைமென்ஷன் மாஸ் எம் கேஜி யூனிட் வந்து கேஜி ஸோ கேஜிக்கு டைமென்ஷன் எம் மாஸ் ஸோ இதுதான் நம்ம சார்ந்திருக்கும் கரெக்டா மாஸ் லெங்த் டைம் எம்எல்டி அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதோட யூனிட் என்ன மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிளியரா ஸோ மீட்டரோட டைமென்ஷன் லெங்த்தை குறிக்குது சரியா ஸோ எல் டிவைடட் பை டைமை குறிக்குது டி ஸ்கொயர் இதை எல் டி பவர் -2ன்னு எழுத முடியும் கரெக்டா எல் டி பவர் -2 இப்போ இதுதான் என்னோட டைமென்ஷன்ஸ் சரியா ஸோ வேற யார் இருக்கு எல் எம் ஜி போட்டாச்சு டைம் இங்க டைமும் போட்டாச்சு
ஸோ நான் இங்கே டைமென்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யாருக்கு பதிலாக நான் எடுத்திருக்கிற வேரியபிள்ஸ்க்கு பதிலாக நான் டைமென்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே எல் எம் பவர் 0 எம் இல்லை, எல் இல்லை, டி பவர் 1. ஸோ இல்லாததை நான் பவர் 0 எனிதிங் பவர் 0 1 தானே. ஸோ 1 into 1 into tன்னு எழுதியிருக்கேன், அதான் அர்த்தம். ஸோ எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 1 இஸ் ஈக்குவல் டு, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்கு, கூலும்ஸ் லால யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்கு. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ வேல்யூ. அகைன் நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 2π. ஸோ இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். அதனால அங்கே டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதை விட்டுடலாம். எல்லோட டைமென்ஷன் என்ன? மீட்டர். சரியா? லெங்க்த்துக்கு டைமென்ஷன் எல். ஸோ எல் பவர் ஏ. மாஸுக்கு டைமென்ஷன் எம், எம் பவர் பி. கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு எல் டி பவர் -2 பவர் டி. மூணு டைமென்ஷன் எழுதியாச்சு. பவர்ஸை உள்ள கொண்டு போகலாம். ஸோ எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் 1 ஈக்குவல் டு எல் பவர் ஏ m power b l power c t power -2c. So dimensions எழுதியாச்சு. Now we will be equating the powers. So equating the powers of m, l and t. m l t ஓட powers equate பண்ண போறோம். So m ஓட power left ஏன்னா dimensionally homogeneous, right? நம்ம படிச்சிருப்பீங்க, right? நான் இந்த வீடியோ போடல, but we will go to that later. So dimensionally homogeneous na left side dimensionum right side dimensionum equal இருக்கும். அப்ப left side ல m ஓட பவர் என்னவோ அதுதானே right side ல இருக்கணும். So அப்ப left side ல m ஓட பவர் 0, right side ல m ஓட பவர் b. அப்போ b equal to 0 அப்படின்னு வரும். கிளியரா? ஈக்குவேஷனை காப்பி பண்ணி அப்ப நான் லெஃப்ட் சைட்ல இருக்க பவர் m ஓட பவர் 0, m ஓட பவர் ஈக்குவேட் பண்ணும்போது எழுதிக்கிறேன் m னு. அப்ப எனக்கு பார்க்கும்போது தெரியும் இது m ஓட பவர் ஈக்குவேட். ஸோ ஒரு டீச்சர் எவால்வேட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ 0 ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட்ல b. அடுத்து l ஓட பவர் ஈக்குவேட் பண்றேன். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0, ரைட் ஹேண்ட் சைட்ல 2 l இருக்கு. ஸோ a பிளஸ் c. சரியா? பவர்ஸ் ஆட் பண்ணணும். நெகட்டிவ்ல இருக்கும்போது இப்போ சப்போஸ் இங்க -c இருந்துச்சுன்னா a -c போட்டிருப்பீங்க. என்ன இருக்கோ அதை பிளஸ் பண்ணி எழுதணும். ஸோ நெகட்டிவா இருக்கும்போது பிளஸ் இன்டு மைனஸ் ஆயிடும். அடுத்து டீயோட பவரை ஈக்குவேட் பண்றேன். லெஃப்ட் சைட்ல 1, ரைட் சைட்ல -2. ஆப்வியஸா எனக்கு டைரக்டா பியோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரியா? அடுத்து இங்க இருந்து சி என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ -2c = 1 gives c = -1/2. இது அப்படியே கொண்டு போய் a plus c = 0. ஸோ a = -c which is minus of -1/2 plus 1/2 முடிச்சிட்டோம். a = 1/2 ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அப்ப எங்க பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப், அதாவது t = k ன்னு எழுதுறமே இந்த ஸ்டெப்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். t = k × l power a m power b ன்னு போட்டிருக்கோம்ல, அங்க போடணும். t = k × l power a 1/2 m power b, b ஓட பவர் 0, n power g power c, c வந்து -1/2. t = k × l power 1/2 by c power 1/2. நெகட்டிவ்ல இருக்கனால டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். கரெக்டா? ஸோ நெகட்டிவ் வந்து டினாமினேட்டர். 9th படிச்ச கான்செப்ட் தான். ஸோ வாட் இஸ் பவர் 1/2? ரூட், ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸோ √(l/g). இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்னால டெவலப் பண்ண முடியும். k = 2π கான்ஸ்டன்டை எக்ஸ்பெரிமெண்டலா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ k = 2π நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா t = 2π × √(l/g). இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளால ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்டலாவும் இந்த இதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் t-யோட ஃபார்முலா. t = 2π √(l/g) தான் ஃபார்முலா ஃபார் டைம் பீரியட். கிளியரா? ஓகே. ஸோ இது முதல் கொஸ்டின்.
ரெண்டாவதா ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பொறுமையா பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி புரிஞ்சு சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இது ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்டே கிடையாது. கட்டாயம் ஈஸியா போட முடியும். நீங்க பண்ண வேண்டியது ப்ராப்பரான ஒரு பிராக்டிஸ் தான். கிளியர்? ஓகே. So the next question, if the velocity of sound v in a gas, so velocity கொடுக்குறாங்க. The velocity of sound v in a gas depends on its elasticity. Its elasticity E and density rho. Developer relation. கான்ஸ்டன்டோடது கொடுக்கல, ஸோ நம்ம கேன்னு வச்சுப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இதுதான் டிபெண்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதனால நமக்கு பெரிய இஷ்யூ இருக்க போறது இல்லை. பட் எனிவே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் v ப்ரொபோர்ஷனல் டு e பவர் a ரோ பார் b, இதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு, அடுத்த ஸ்டெப் வர வேண்டியது ஈக்குவல் டு. ஸோ e ஈக்குவல் டு v ஈக்குவல் டு a into e power a rho power b. இப்போ டைமென்ஷன்ஸை கொண்டு வரணும். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? வெலாசிட்டியோட யூனிட் எனக்கு தெரியும், மீட்டர் பர் செகண்ட். அப்ப டைமென்ஷன் எல் டி பவர் -1 மீட்டர் பர் செகண்ட். ஸோ மீட்டருக்கு எல், டைமுக்கு டி. அடுத்து டென்சிட்டிக்கு முதல் எழுதிடுறேன். டென்சிட்டி வந்து கேஜி, மாஸ் பெர் யூனிட் வால்யூம். ஏன்னா ஃபார்முலா தேவைப்படும். நீங்க வெறும் டைமென்ஷனை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியவே செய்யாது. காம்ப்ளெக்ஸான சில இதோட ஃபார்முலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டைமென்ஷன் மனப்பாடமா தெரியும். டைமென்ஷன்ல இருந்து ஃபார்முலாவை கொண்டு வர முடியாது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்துல ஒரு டைலாக் வரும், அரிசி அரைச்சா மாவு வரும், மாவு அரைச்சா அரிசி வருமா, கதை தான். சரியா? ஸோ ரீசெண்டாக அந்த படத்தோட கான்செப்டை இன்னொரு 12th பிசிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப், இந்த யூனிட்ல இருந்து என்னால டைமென்ஷனை கொண்டு வர முடியும். ஃபார்முலால இருந்து யூனிட், யூனிட்ல இருந்து டைமென்ஷன், இது பண்ண முடியும். ஆனா வெறும் டைமென்ஷன் வச்சு என்னால ரிவர்ஸ்ல வர முடியாது. ஏன்னா different physical quantities may have the same dimension. கிளியரா? ஸோ அதனால தயவு செய்து டைமென்ஷனை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபியூச்சருக்கு தேவைப்படுறது ஃபார்முலா அண்ட் யூனிட். அதை பண்ணி அதுல இருந்து நீங்க டைமென்ஷனுக்கு போறது தான் புத்திசாலித்தனம். நான் இன்ஜினியரிங்க்கு எடுக்கும் போதும் இன்ஜினியரிங்ல ஆக்சுவலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இதே கான்செப்ட் இருக்கு. அங்கேயும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது அதுதான். அட் நோ பாயிண்ட் யூ ஷுட் பை ஹார்ட் த டைமென்ஷன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. So rho equal to kg per meter cube. So mass, kgங்கிறது மாஸை குறிக்கும். m பையில இருக்கிறனால மேல பவர்ல -3, ml power -3. இப்ப பாருங்க எலாஸ்டிசிட்டி. நீங்க எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப எழுதிட முடியும். ஆனா எலாஸ்டிசிட்டிக்கு ஃபார்முலா தெரியுமா? தெரியாது. ஆக்சுவலா 11th செகண்ட் வால்யூம்ல நமக்கு எலாஸ்டிசிட்டியோட டெரிவேஷன்ஸே இருக்கு. அப்ப அங்க நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இங்கே படிச்சுட்டீங்க, மனப்பாடம் பண்ணியாச்சு ஃபார்முலா. அங்க வரும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். எலாஸ்டிசிட்டி, யங்ஸ் மாடல்ஸ் எலாஸ்டிசிட்டி இஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதுவோம். சரியா? சிக்மா பை இ. சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ் which is again a derived quantity. இது ஸ்ட்ரெயின் which is again a derived quantity. அகைன் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா, ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். அப்ப இது ஒரே பிசிக்கல் குவான்டிட்டியோட ரேஷியோ. கரெக்டா? மேலேயும் மீட்டர், கீழேயும் மீட்டர். இது யூனிட்லெஸ், இதுக்கு யூனிட் கிடையாது. அப்ப டைமென்ஷனும் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதுதான் ஸ்ட்ரெஸ். த்ரஸ்ட்னு 9th படிச்சிருப்பீங்க. சரியா? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாக்கு ஃபோர்ஸுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? அப்ப எனக்கு ஈயோட டைமென்ஷன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். நான் இதை டைமென்ஷனா மாத்தணும். நியூட்டன், அகைன் நியூட்டன்ங்கிறது கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நியூட்டன் ஃபோர்ஸோட யூனிட்டா? ஃபோர்ஸுக்கு செகண்ட் லா ஆஃப் நியூட்டன், நியூட்டன் செகண்ட் லால ஃபார்முலா என்ன? F ஈக்குவல் டு ma. சரியா? F ஈக்குவல் டு ma, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்ப மாஸ் கேஜி, ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப எனக்கு இது கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் கட் ஆயிரும். I'll get it as kg meter power -1 second power -2. அப்ப டைமென்ஷன் என்னவா இருக்கும்? m l power -1 t power -2. இப்ப பிரஷருக்கு இதே டைமென்ஷன் தான். ஆனா பிரஷருக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதே டைமென்ஷன் தான். ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா அகைன் ஃபோர்ஸ் பை ஏரியா. லிக்விடுக்கு பிரஷர்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம், சாலிட் மெம்பர்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப E அப்படிங்கிறதோட டைமென்ஷனை மட்டுமே வச்சு என்னால ஃபார்முலாக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஒரு நான் டைமென்ஷனல் பேராமீட்டர் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு.
அப்ப நீங்க மனப்பாடம் பண்றதுன்னு ஆயாச்சு. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் யூஸா இருக்கும். சரியா? கடையில வாங்குறது நானும் பிறகு எதுக்கு தோசை மாவு தனியா, சாம்பார் தனியா வாங்கிட்டு வரணும். நான் போய் ஹோட்டல்ல தோசையை வாங்கிட்டு வந்துருவேன். சரியா? ஸோ பி வெரி கேர்ஃபுல் தான். அப்ப எனக்கு டைமென்ஷன்ஸ் கிடைச்சாச்சு. 1, 2, 3வது டைமென்ஷன். இதை நான் இங்கே இம்ப்ளாய் பண்ண வேண்டியதான். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? L t பவர் -1 இது இப்படி இங்க இருக்கும் ஈக்குவல் டு k இன்டூ எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் m L பவர் -1 t பவர் -2 the whole power a. டென்சிட்டியோட டைமென்ஷன் m L பவர் -3 the whole power b. ஸோ பவரை உள்ள கொண்டு போவோம். k இன்டூ m பவர் a L பவர் -a t பவர் -2a m பவர் b L பவர் -3b. கரெக்டா? ஸோ இதுதான் L t பவர் -1 ஓட டைமென்ஷன். இப்போ ஈக்குவேட்டிங் தி பவர்ஸ், ஈக்குவேட்டிங் தி பவர்ஸ் ஆஃப் m, l and t. ஸோ m ஓட டைமென்ஷனை ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்? m இங்க இல்ல, ஸோ நான் இங்க m பவர் 0 போட்டிருப்பேன். கரெக்டா? ஸோ 0 ஈக்குவல் டு இங்க a பிளஸ் b. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அடுத்து L ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு இது L ஓட பவர், m ஓட பவர். 1 ஈக்குவல் டு -a -3b. அடுத்து t ஓட பவர், t ஓட பவர் ஈக்குவேட் பண்ணும்போது -1 ஈக்குவல் டு -2a. ஸோ நான் முதல்ல t சால்வ் பண்ணிடுறேன், ஈஸியா இருக்கும். ஸோ -2a ஈக்குவல் டு -1னா a ஈக்குவல் டு மைனஸ் இங்க கட் ஆயிரும் 1/2. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை. இதை போட்டு நான் ஏன் -3 எல்லாம் அங்கே கொண்டு போனீங்க? a பிளஸ் b ஈக்குவல் இருக்கு. ஸோ இதுல a ஈக்குவல் டு -b, சரியா? சாரி, b ஈக்குவல் டு -a தான் தெரியுமே. ஸோ அப்போ b ஈக்குவல் டு -1/2 கிடைச்சாச்சு. ஏயும் பியும் கிடைச்சாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 நோட்டேஷன்ஸ் தான், 2 வேரியபிள், 2 ஈக்குவேஷன் இஸ் மோர் தென் எனஃப். 2 ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷனை நான் யூஸே பண்ணேன். எக்ஸ்ட்ராவா எழுதுனதுல தப்பு இல்லை. எழுதும் போதே யாரை எழுதணும் யாரை எழுதக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. எழுதின 3ல ஈஸியா இருக்கிற 2 ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளியரா? ஸோ இப்போ அப்படியே கொண்டு போய் பவர்ல போட வேண்டியதான். a 1/2 b க்கு பதிலா -1/2 போட்டா வேலை முடிஞ்சு. அப்போ என்னோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு k இன்டூ e பவர் 1/2 rho பவர் -1/2 which is k into e power 1/2 by rho power 1/2 which is k root of e by rho. இதுவும் again there is a formula concept in the mechanical engineering ஒரு சப்ஜெக்ட்ல இந்த ஃபார்முலா வரும். சரியா? velocity of sound is equal to root of e by rho. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். கிளியரா? k மட்டும் நமக்கு வேல்யூ தெரியாதனால நம்ம அப்படியே வச்சிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டலா கொடுக்கல. ரைட்? ஸோ ரொம்பவே ஈஸி. 3ஆவதா ஒரு ப்ராப்ளம் போடுறேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். டைமென்ஷன்ல ப்ராப்ளம் போடுறதுக்கு இந்த 3 ப்ராப்ளம் நீங்க கரெக்டா போட்டாலே எத்தனை ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால போட முடியும். கிளியரா? ஸோ அந்த 3வது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துடலாம். The frequency of vibration. The frequency of vibration. frequencyக்கு வந்து nu அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. frequency of vibration of a stretched string depends upon its length L, mass per unit length. சரியா? ரொம்ப முக்கியம். mass per unit length. வெறும் mass கொடுக்கல. சரியா? mass per unit length m ன்னு கொடுத்துட்டாங்க. क्वेश्चनல யூனிட்டை கொடுக்க மாட்டாங்க. வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பேசுவோம். mass per unit length. then the tension. இதுவும் ரொம்ப முக்கியம். tension T in the string. இதுக்கே ஃப்ரீக்வன்சியோட டெரைவ் பண்ண சொல்றேன். நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் வரும்போது அதை பத்தி பேசிக்கலாம். எல், மாஸ் பெர் யூனிட்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் எல் பவர் ஏ, ஸ்மால் எம் பவர் பி, மாஸ் பெர் யூனிட் லெங்த். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்ஷன் டி பவர் சி. அப்போ நியூ ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கே இன்டூ எல் பவர் ஏ எம் பவர் பி டி பவர் சி. நான் டைமென்ஷன் எடுக்கணும். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 டைம் பீரியட் ஃபார்முலா. சரியா? ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா படிச்சீங்கன்னா 1 டைம் பீரியட். 1 டைம் பீரியட்னா என்ன வரும்? 1 செகண்ட் which is t பவர் -1. சரியா? ஸோ t பவர் -1 இதான் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன். லெங்தோட டைமென்ஷன் பல வாட்டி அரைச்சிட்டோம். எல், மீட்டர் யூனிட், லெங்த்துக்கு எல். மாஸ் பெர் யூனிட் லெங்த். ஸோ கேஜி பெர் மீட்டர். ஒரு மீட்டருக்கு எவ்வளவு மாஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ மாஸ் பெர் ஸ்பெசிபிக் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம், பட் பெர் ரெஸ்பெக்ட் வால்யூம் இல்லாமல் லென்த்துக்கு கொடுக்குறாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்திருக்கும், இல்லை கான்ஸ்டன்டா இருக்கிறனால திஸ் இஸ் மோர் தென் எனஃபா இருக்கும். ஸோ கேஜி பெர் மீட்டர் அப்போ என்ன வரும்? மாஸ் எல் பவர் மைனஸ். கிளியரா? டென்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த இந்த டக் ஆஃப் வாரில் கயிறு இழுத்து வச்சிருப்பாங்களே, இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல லூஸ் அடிக்கிறா அப்படின்னு போட்டு கயிறை லூஸ் விட்டு டைட்டா பிடிக்கிறது இல்ல, அந்த டென்ஷன் ஒரு கயிறு இருக்கு அப்படின்னா we apply a force. அந்த ஃபோர்ஸா அந்த கயிறு டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த லூஸா இருக்கிற மெம்பர், அந்த ட்ரெயின்ல இருக்கிற கம்பி ஆகட்டும் கயிறு ஆகட்டும், இதெல்லாம் அண்டர் டென்ஷன் சொல்லி அந்த டென்ஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அப்ப டென்ஷனோட யூனிட்டுமே ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் தான். சரியா? அப்புறம் இதுக்கு என்ன ஒரு இப்பதான் யூஸ் பண்ண போன சம்ல கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்ப எம் எல் பவர் 1 டி பவர் -2. அவ்வளவுதான், ml டி பவர் -2. டைமென்ஷன் எழுதியாச்சு, எல்லாரோடது எழுதியாச்சா? டைமென்ஷனுக்கு வருவோம். இங்க என்ன? டி பவர் -1 ஈக்குவல் டு கேக்கு டைமென்ஷன் கிடையாது, லெங்க்த்துக்கு எல் பவர் ஏ, மாஸ் பர் யூனிட் லெங்க்த்துக்கு ml பவர் -1 டு த பவர் பி, டென்ஷனுக்கு ml டி பவர் -2 பவர் சி. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் பவரை உள்ள கொண்டு வருவோம். ஸோ எல் பவர் ஏ, எம் பவர் பி, எல் பவர் -பி, எம் பவர் சி, எல் பவர் சி, டி பவர் -2. அவ்வளவுதான், முடிஞ்சா? ஸோ ஈக்குவேட்டிங் தி பவர்ஸ் எழுதிக்கிங்க. நான் இந்த எல்லா சமயம் நான் எழுதுறேன், எக்ஸாமும் கட்டாயம் எழுதணும். ஸோ எம்மோட பவர் ஈக்குவேட் பண்ணும்போது இங்க எம் இல்லை, ஸோ எம் பவர் 0, எல் பவர் 0 அழகா எழுதிக்கிங்க. இப்படி எழுத வேணாம், பாக்ஸ் பெருசா போட்டு m பவர் 0 எல். ஸோ 0 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0, ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க m இல்ல, இதுல பவர் b இருக்கு, பிளஸ் இங்க c இருக்கு. டிஃபால்ட்டா பிளஸ் போடுங்க, இங்க வரும்போது மைனஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அடுத்து எல்லோட பவர் ஈக்குவேட் பண்ணும்போது எல்லுக்கு இங்க 0 ஈக்குவல் டு இங்க a மைனஸ் b, கரெக்டா? பிளஸ் போட்டு மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் 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 b பிளஸ் c. டீயோட பவரை ஈக்குவேட் பண்ணும்போது -1 ஈக்குவல் டு -2c. சரியா? ஸோ எனக்கு அப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. என்னோட அடுத்த வேலை என்ன? 3ஐ சால்வ் பண்ணி அந்த 3ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான். இல்லையா? ஸோ வீல் டூ தட். அப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 2c டைரக்டா இருக்கு. ஸோ -2c ஈக்குவல் டு -1 gives c ஈக்குவல் டு 1/2. கிடைச்சிருச்சா? இப்போ இந்த c ஈக்குவல் டு 1/2 நான் இங்க போடுறேன். c ஈக்குவல் டு மைனஸ் c ஈக்குவல் டு b. c தானே எனக்கு தெரியும், ஸோ இதை இங்க கொண்டு போறேன். ஸோ b ஈக்குவல் டு -1/2. ஸோ b-யும் c-யும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல போடுறேன். ஸோ a ஈக்குவல் டு b மைனஸ் c பிளஸ் b ஆ போவோம், c அங்க போனா மைனஸ். ஸோ b வந்து -1/2, c வந்து பிளஸ், மைனஸ் இருக்கனால -1/2. -1/2 -1/2 -1 எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ a ஈக்குவல் டு -1. அவ்வளவுதான். இதை கொண்டு போய் அப்படியே நம்மளோட ஃபார்முலா என்ன? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு k இன்டூ எல் பவர் தானே போட்டோம், பார்த்துட்டு எழுதுங்க. டப்புன்னு ஏபிசி யாருன்னு தெரியாம எழுதிடக்கூடாது. ஸோ எல் பவர் ஏ விச் இஸ் எல் பவர் -1, அடுத்து எம் மாஸ் பெர் யூனிட் லெங்த் பவர் பி -1/2, அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க? டென்ஷன் பவர் 1/2 which is equal to k by L m power 1/2 t power 1/2 which is k by L root of t by m. அவ்வளவுதான், டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷன்ஷிப். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்பவே ஈஸி. ஃபார்முலான்னு ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு லீனியர் இக்குவேஷனை தான் சால்வ் பண்றீங்க. என்ன அந்த லீனியர் இக்குவேஷனை நம்ம ஜென்ரேட் பண்றோம் ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ல இருந்து. டைமென்ஷன் இருந்தாலே போதும். டைமென்ஷனுக்கு அகைன் மோர் தென் 50 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க புக்கில் மினிமம். ஸோ இந்த 50 டைமென்ஷனே இருந்து மனப்பாடம் பண்றதை விட பெரிய முட்டாள்தனம் ஒன்று எனக்கு தெரியல. சரியா? ஏன்னா மேபி பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அதை விட எனக்கு யூஸ் ஆகுற ஒன்று இருக்கு, நான் அதை தான் இப்போ எடுக்கணும். ரைட், மறுபடியும் ஆல்ரெடி இந்த வீடியோல சொன்னதுதான். அதனால அகெயின் இன்சிஸ்ட் பண்றேன், மேக் ஷூர் யூ ஸ்டடி தி ஃபார்முலா. ஃபார்முலால இருந்து யூனிட்டை கொண்டு வாங்க, யூனிட்ல இருந்து டைமென்ஷன். டைம் எடுக்கலாம். உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு டப்புன்னு ப்ரெஷரோட டைமென்ஷன் கேட்டோன்னே எம் எல் பார் -1 டி பார் -2ன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நம்மளால அது முடியாது. ரைட், அது தேவையும் கிடையாது.
ரைட். டப்புன்னு இம்மீடியட்டா நம்ம ஒண்ணும் ராபிட் ஃபயர் ரவுண்டுக்காக படிக்கல. நம்ம படிக்கிறது கான்செப்ட்ஸ் அப்ளை பண்றதுக்காகவும், கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காகவும். எனக்கு டைம் கம்மியா இருக்கணுங்கிறத விட, நான் போடுற எஃபர்ட் கம்மியாகலாம். தென் எனக்கு பெட்டர் யூஸ்ஃபுல் திங்கா இருக்கலாம். சரி, அவசர அவசரமா ஒரு நூடுல்ஸ கிண்டி தர்றதுக்கும், பொறுமையா சிக்கன்லாம் போட்டு ஒரு சேமியா பிரியாணி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சேமியா பிரியாணியே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நூடுல்ஸ் வேணும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட்ஸையுமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு முக்கியமான பிசிக்ஸ் கான்செப்டோடி உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.